பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கல்முனை மண்ணிலே பீச் வீதியிலே எலைட் சிக்கன் நிறுவனம் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினத்திலே பீச் வீதியிலே அமைந்திருக்கின்ற எலைட் சிக்கன் நிறுவனம், இந்த நிறுவனத்திலே ப்ரோஃபிட் நிறுவனத்தின் தீவனத்தின் ஊடாக தரம் கொண்ட கோழி பண்ணையில் வளர்க்கப்பட்ட பசுமையான கோழி இறைச்சி வகைகளை இன்று முதல் கல்முனை மண்ணிலே வழங்க இருக்கின்ற எலைட் சிக்கன் நிறுவனம் இப்பொழுது திறந்து வைக்கின்ற நிகழ்வு. இந்த நிறுவனத்தினை நாடி வருகின்ற எமது வாடிக்கையாளர்களுக்கு விசேட விலைக்கழிவிலே இன்று முதல் கோழி இறைச்சி வகைகளை வழங்க நாங்களும் தயாராக கொண்டிருக்கின்றோம். ப்ரோஃபிட் தீவனம் இந்த நிறுவனம் கொஸ்மோ மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது. இந்த நிறுவனத்திலே தயாரிக்கப்படுகின்ற தீவனங்களை கொண்டு வளர்க்கப்பட்ட கோழிகளே எமது கடையில் இருக்கிறது, எமது நிறுவனத்திலே இருக்கிறது. எனவே இந்த நிறுவனத்துடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ள இப்பொழுது வருகிற இருக்கின்றார்கள் கொஸ்மோ ஃபீட் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய தலைவர் எஸ்.எம். அர்ஹம் அவர்கள் எமது நிறுவனத்தினை நாடி இப்பொழுது வருகிற இருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த நிறுவனத்தினூடாக தயாரிக்கப்படுகின்ற தீவனம் தான் ப்ரோஃபிட். இந்த தீவனத்தின் ஊடாக வளர்க்கப்படுகின்ற கோழி இறைச்சி வகைகளை இன்று முதல் நாங்கள் கல்முனை மண்ணிலே வழங்க தயாராக கொண்டிருக்கின்றோம். இந்த நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளராக இருக்கின்ற எமது எஃப்.எம். ரைசான் சகோதரர் அவர்கள் இன்னும் சற்ற வழியிலே இந்த இடத்தை நாடி வர இருக்கின்றார்கள். எமது அதிதிகளோடு இந்த இடத்தை நாடி வர இருக்கின்றார்கள். அவர்களுடைய வருகையினை தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது இந்த நிறுவனத்தை திறந்து வைக்க காத்திருக்கின்றோம். எனவே இந்த நிறுவனத்துடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எமது கல்முனை மாநகர் மண்ணிலே இன்று முதல் திறந்து வைக்கப்படுகின்ற எலைட் சிக்கன் நிறுவனம், இந்த நிறுவனத்துடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நிகழ்விலே பிரதம அதிதியாக இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ள இருக்கின்ற எமது பிரதம அதிதி கொஸ்மோ ஃபீட் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய தலைவர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எஸ்.எம். அர்ஹம் அவர்கள் இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். 1997 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கொஸ்மோ ஃபீட் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 30 ஆண்டுகளை எட்டியிருக்கிறது. இந்த நிறுவனத்திலே தயாரிக்கப்படுகின்ற ப்ரோஃபிட் தீவனம் எமது கோழி இறைச்சிக்கு இன்னும் உரமூட்டி கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த நிறுவனத்துடைய கொஸ்மோ ஃபீட் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய தலைவராக இருக்கின்ற எஸ்.எம். அர்ஹம் அவர்கள் இந்த நிறுவனத்தினை நாடி வந்து இந்த நிறுவனத்தினை திறந்து வைக்க காத்திருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர் கொஸ்மோ ஃபீட் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய தலைவர் எஸ்.எம். அர்ஹம் அவர்கள் இப்பொழுது வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். எமது எலைட் சிக்கன் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் எஃப்.எம். ரைசான் அவர்கள் இப்பொழுது வருகை தந்திருக்கின்றார்கள். கௌரவ அதிதிகள் வரிசையிலே எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற கொஸ்மோ ஃபீட் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய நார்த் ஈஸ்ட் ரீஜனல் மேனேஜர் சகோதரர் எஸ்.டி. ரிஸ்வான் அவர்கள்
இப்பொழுது வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். கொஸ்மோஃபீட் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் கடந்த 1997 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இலங்கையின் முன்னணி கால்நடை தீவன உற்பத்திகள் மற்றும் விநியோகஸ்தர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எமது கொஸ்மோ ஃபீட் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய தலைவராக இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் எஸ்.எம். அர்ஹம் அவர்கள் எங்களது நிறுவனத்தினை நாடி இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த நிறுவனத்தினை திறந்து வைக்கின்ற ஒரு உன்னதமான நிகழ்வாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் எமது RSK குளோபல் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டர் எஸ். ஃபவுசர் அவருடைய முன்னிலையிலே எமது நிகழ்வுகள் அனைத்தும் இன்றைய தினத்திலே நடைபெற இருக்கிறது. நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற விசேட அதிதிகள் வரிசையிலே எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னே நாள் அல் ஹாமியா அரபு கல்லூரியினுடைய அதிபர் அஷேக் யூஎல் அப்துல் கஃபூர் ஃபலாஹி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களோடு இணைந்திருக்கின்ற ரிஸ்மின் எக்ஸ்போ நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் எஸ்.டி. ரிஸ்மின் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவளோடு வருகை தந்திருக்கின்ற மருதமுனை தாருல் ஹுதா மகளிர் அரபு கல்லூரியினுடைய பிரதி அதிபர் அஷேக் நுவைஸ் மக்கி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வினை நாங்கள் ஆரம்பம் செய்ய இருக்கின்றோம். எலைட் சிக்கன் நிறுவனம் இன்று திறந்து வைக்கின்ற ஒரு சிறப்பான நன்னாளிலே நாங்கள் இணைந்திருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நிகழ்வுகள் அனைத்தையும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எமது எலைட் சிக்கன் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் FM ரைசான் அவர்கள் இந்த நிறுவனத்திலே இப்பொழுது வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த நிறுவனத்தினை நாங்கள் திறந்து வைக்க இருக்கின்றோம். இந்த நிறுவன திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே முன்னிலை அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற RSK குளோபல் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் எஸ். ஃபவுசர் அவர்கள் இப்பொழுது இந்த நிறுவனத்தினை எமது அதிதிகள் புடைசூழ திறந்து வைக்கின்ற நிகழ்விலே நாங்கள் இணைய போகின்றோம். வாடிக்கையாளர்களுக்கு விசேட விலைக்கழிவிலே எமது இந்த சிக்கன் வகைகளை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். கொஸ்மோஃபீட் மீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலே பற்றியும் நாங்கள் சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். தனது கடின முயற்சியினூடாக 1997 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட எமது கொஸ்மோ குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனம், இந்த நிறுவனத்திலே கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்கள் அத்தனையும் தயாரிக்கப்பட்டு வருகிறது. தரமான தீவனங்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற எமது இந்த நிறுவனம் எமது இலங்கை திருநாட்டிலே அனைத்து பாகங்களிலும் எமது வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று விளங்குகின்ற ஒரு நிறுவனமாக அமைந்திருக்கிறது. இலங்கை நாலாபுரத்திலும் மீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமானது இப்பொழுது இலங்கையிலே கால்நடை தீவனங்களை தயாரிக்கின்ற ஒரு முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது. அதனுடைய தலைவராக இருக்கின்ற எஸ்.எம். அர்ஹம் அவர்கள் இப்பொழுது எமது நிறுவனத்தை நாடி இப்பொழுது வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள்
அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். எமது நிறுவனத்தின் சார்பாகவும் எமது கல்முனை மாநகர மக்கள் சார்பாகவும் இந்த நேரத்திலே நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வினை நாங்கள் உத்தியபூர்வமாக ஆரம்பிக்க இருக்கின்றோம். இப்பொழுது எங்களது நிறுவனம் திறந்து வைக்கின்ற நிகழ்விலே நாங்கள் இணைந்து கொள்ளப் போகின்றோம். எமது கல்முனை மண்ணிலே அமைந்திருக்கின்ற எலைட்சிக்க நிறுவனமானது இலங்கையின் முன்னணி விலங்கு உணவு உற்பத்தி செய்யும் ப்ரோஃபிட் நிறுவன தீவனத்தின் ஊடாக தரம் கொண்ட கோழி பண்ணையில் வளர்க்கப்பட்ட பசுமையான கோழி இறைச்சி வகைகளை இங்கே நாங்கள் வழங்குவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற எமது அதிதிகளை நாங்கள் மீண்டும் ஒருமுறை வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்வுடைய தலைமையாக இருக்கின்ற எலைட்சிக்க நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் FM ரைசான் அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்வினை முன்னிலை வகித்து இந்த நிகழ்வினை எமக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற RSK குளோபல் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் ஃபௌசர் அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கொஸ்மோஃபீட் மீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய தலைவர் SM அர்ஹம் அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். கௌரவ அதிதிகள் வரிசையிலே வருகை தந்திருக்கின்ற கொஸ்மோஃபீட் மீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய நார்த் ஈஸ்ட் ரீஜனல் மேனேஜர் ST ரிஸ்வான் அவர்கள், அவளோடு வருகை தந்திருக்கின்ற கல்முனை அல்ஹாமியா அரபு கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர் ஷேக் UL அப்துல் கஃபூர் ஃபலாஹி அவர்களையும் நாங்கள் அன்போடு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோல் வருகை தந்திருக்கின்ற ருஸ்மின் எக்ஸ்போ நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் ST ருஸ்மின் அவர்கள், அவளோடு வருகை தந்திருக்கின்ற எமது கண்ணியமிக்க உலமா மருதமணி தாருல் ஹுதா மகளிர் அரபு கல்லூரியினுடைய பிரதி அதிபர் ஷேக் நுவைஸ் மக்கி அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது உத்தியோகபூர்வமாக இந்த நிகழ்வினை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். எமது கல்முனை மண்ணிலே புதிய உதயம் காண்கின்ற அலைட் சிக்கன் நிறுவனம் இந்த நிறுவனத்துடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளை வெள்ளிக்கிழமை தினமானதும் எமது கல்முனை மண் மாத்திரமல்ல எமது கிழக்கு இலங்கையில் ஒரு விசேட நாளாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக அனைவருடைய வீட்டிலேயும் பிரியாணி சமைப்பது வழக்கம். எனவே நாங்கள் சிக்கனை மாத்திரம் தருவது மாத்திரமல்ல, பிரியாணிக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நாங்கள் எமது எலைட் சிக்கன் நிறுவனத்திலே நாங்கள் தருவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம். எனவே எமது நிறுவனத்தை நாடி வருகின்றவர்கள் அங்கெங்கு அலைந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சிக்கனை கொள்வனவு செய்யும் பொழுது அத்தனை பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். வாசனை திரவியங்கள் சரி, முட்டை வகைகளாக இருந்தாலும் சரி, அரிசி வகைகளாக இருந்தாலும் சரி, எண்ணெய் வகைகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் எமது எலைட் சிக்கன் நிறுவனம். எனவே எலைட் சிக்கன் நிறுவனத்தினை நாடி நீங்களும் உங்களது கோழி இறைச்சி வகைகளை பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் சுகாதாரம் பேணி இந்த சிக்கன் வகைகளை தருவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டியது ப்ரோஃபிட் நிறுவனத்துடைய தீவனங்கள். இந்த தீவனத்தினூடாக வளர்க்கப்படுகின்ற இந்த கோழிகளை இறைச்சி வகைகளாக கொண்டு வழங்குகின்ற ஒரே ஒரு நிறுவனமாக கல்முனை மண்ணிலே இன்று முதல் திகழ இருக்கின்ற எமது எலைட் சிக்கன் நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம்.
எமது ப்ரோஃபிட் இந்த தீவனத்திலே நாங்கள் இயற்கையாகவே நாங்கள் இதனை தயாரித்து வருகின்றோம். குறிப்பாக ஆன்டிபயோட்டிக் அதனுடைய பூஸ்ட்களை நாங்கள் விட்டு நாங்கள் இயற்கையாகவே தயாரித்து வழங்குகின்ற ஒரு தீவனமாக, கால்நடைக்கான தீவனமாக இந்த தீவனங்கள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக எமது கோழி இறைச்சி என்பது எமது உடலுக்கு சக்தி வழங்குகின்ற ஒரு உணவாக இருக்கிறது. எனவே இந்த கோழி இறைச்சி வகைகளை நாங்கள் சரியாக மக்களுக்கு வழங்க வேண்டும், அதுவும் ஹலாலாக வழங்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் ப்ரோஃபிட் நிறுவனத்தின் தீவனத்தினை கொண்டு வளர்த்தெடுக்கப்படுகின்ற இந்த கோழி வகைகளை நாங்கள் கல்முனை மண்ணிலே இன்று முதல் வழங்க இருக்கின்றோம். எனவே கோழி இறைச்சி பிரியர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் நல்ல சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பாகவும் இது அமைந்திருக்கிறது. குறிப்பாக எமது நிறுவனத்திலே குளிரூட்டப்பட்ட இந்த நிறுவனத்திலே வருகை தருகின்றவர்கள் நீங்கள் அமர இருந்து உங்களுக்கு தேவையான சிக்கன் வகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மொத்தமாகவும் பெற்றுக்கொள்ளலாம், சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல உங்களுக்கு தேவையான விதப்படியும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விங்ஸ் இருக்கிறது, அதுபோல ட்ரம்ஸ்டிக் இருக்கிறது. இவ்வாறு நீங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை கோழி இறைச்சி வகைகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த பார்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அத்தனையும் நாங்கள் தருவதற்கு நாங்கள் தயாராக கொண்டிருக்கின்றோம். எனவே இன்னும் சொற்ப வழியிலே நாங்கள் இதனை திறந்து வைக்க இருக்கின்றோம். எமது அதிதிகள் இப்பொழுது வருகை தந்திருக்கின்றார்கள், உலமாக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் மீண்டும் ஒரு முறை நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது இன்னும் சொற்ப வழியிலே நாங்கள் இதனை திறக்க இருக்கின்றோம். எமது இந்த எலைட் சிக்கன் நிறுவனம் ஒரு புத்தம் புதிய நிறுவனமாக கல்முனை மண்ணிலே, அதுவும் பீச் வீதியிலே இப்பொழுது அமைந்திருக்கிறது. உங்களது ஹோட்டல்கள் அதுபோல உங்களது வீடுகளுக்கு தேவையான அத்தனை கோழி இறைச்சி வகைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக உங்களது விசேட வைபவங்களுக்கு தேவையான கோழி இறைச்சி வகைகளும் நாங்கள் விசேட விலைக்கழிவிலே தருவதற்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தயாராக கொண்டிருக்கின்றோம். எனவே எமது நிறுவனத்தை நாடி வருகின்றவர்கள் திருப்தியாக செல்ல வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எமது நிறுவனத்தினை அமைத்திருக்கின்றோம். எமது நிறுவனத்தினை நாடி வருகின்றவர்கள் கோழி இறைச்சியினை மாத்திரமல்ல, உங்களுக்கு தேவையான மசாலா பொருட்கள் இருக்கிறது, சமையல் எண்ணெய் வகைகள் இருக்கிறது, அதுபோல விசேடமாக பாஸ்மதி ரைஸ் இருக்கிறது. விசேட விலை கழிவிலை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம். அதுபோல ஏனைய அரிசி வகைகள் இருக்கிறது, வெள்ளைப்பூடு இருக்கிறது. அது குறிப்பாக எமது பிரியாணிக்கு தேவையான அத்தனை மசாலா வகைகளும் இங்கே காணப்படுகிறது. அதுபோல விசேட ஓர்டர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். திருமணம், வலிமா, ஏனைய வைபவங்கள், உங்களுக்கு தேவையான கோழி இறைச்சி வகையிலே நாங்கள் விசேட விலைக்கழிவிலே வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது இந்த நிறுவனம் உத்தியோகபூர்வமாக இப்பொழுது திறந்து வைக்கப்படுகிறது. எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய RSK குளோபல் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளராக இருக்கின்ற எஸ் ஃபௌசர் அவர்கள் இந்த நிறுவனத்திலே எமது அதிதிகள் புடைசூழ திறந்து வைக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைய இருக்கிறது. கொஸ்மோ குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனத்துடைய தலைவராக இருக்கின்ற எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எஸ்.எம். அருகம் அவர்கள் இப்பொழுது வருகை தந்திருக்கின்றார்கள். 1997 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட எமது நிறுவனத்திலே நாங்கள் கால்நடைகளுக்கு தேவையான தரமான தீவனங்களை தயாரித்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே எமது இலங்கை திருநாட்டிலே ஒரு முன்னணி நிறுவனமாக, கால்நடை தீவனத்துக்கு ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் அமைந்திருக்கிறது. எமது இலங்கை நாலாபுரத்திலும் வணிகங்களை ஆரம்பித்து நடாத்தி வருகின்ற எமது இந்த நிறுவனம்
ஒரு சிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது. எமது நாட்டிலே திகழ்ந்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிறுவனத்தின் வெற்றிக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற எமது நிறுவனத்துடைய உத்தியோகத்தர்கள், அதனுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவர்களை வாழ்த்துகின்றோம். எமது தலைவரோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். தாருசஃபா முகநூல் தொலைக்காட்சியூடாக நேரடியாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த நிறுவனம் திறந்து வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வோடு நாங்கள் இணைந்து கொள்ளப் போகின்றோம். எமது அன்புக்கும் இப்போது கல்முனை மண்ணிலே பீச் வீதியிலே அலைட் சிக்கன் நிறுவனம் உத்தியோகமாக திறந்து வைக்கப்படுகிறது. எமது பிரதம அதிதி முன்னிலை அதிதிகள் புடைசூழ எமது அதிதிகள் அனைவரும் புடைசூழ இப்பொழுது இந்த நிறுவனம் திறந்து வைக்கப்படுகிறது. பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கொஸ்மோ ஃபீட்ஸ் மீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் தலைவர் எஸ்.எம். அர்ஹம் அவர்கள், முன்னிலை அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆர்.எஸ்.கே குளோபல் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் எஸ். வௌசர் அவர்கள், நிகழ்வுடைய தலைமை அலைட் சிக்கன் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் எஃப்.எம். ரைசான் அவர்கள் இப்பொழுது இந்த நிறுவனத்தினை இப்பொழுது திறந்து வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர். நாங்களும் உத்தியோகமாக இந்த நிறுவனம் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷமாக நாங்களும் வாழ்த்தி அனைத்து எமது அதிதிகளையும் உள்ளே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கொஸ்மோ ஃபீட் மீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய தலைவராக இருக்கின்ற எஸ்.எம். அர்ஹம் அவர்கள் உண்மையிலே எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று எமது கல்முனை மண்ணுக்கு வருகை தந்து இப்பொழுது இந்த நிறுவனத்தினை திறந்து வைக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு இடத்திலே இருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோல இந்த நிறுவன திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே இணைந்திருக்கின்ற கௌரவ அதிதிகள் வரிசையிலே இணைந்திருக்கின்ற எமது கொஸ்மோ ஃபீட் மீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய நார்த் ஈஸ்ட் ரீஜனல் மேனேஜர் எஸ்.டி. ருஸ்மான் அவர்கள், அவளோடு இணைந்திருக்கின்ற விசேட அதிதிகள் வரிசையிலே இணைந்திருக்கின்ற கல்முனை அல்-ஹாமியா அரபு கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர் ஷேக் யூ.எல். அப்துல் கஃபூர் ஃபலாஹி அவர்கள், அவளோடு இணைந்திருக்கின்ற மருதமுனை தாருல் ஹுதா மகளிர் அரபு கல்லூரியினுடைய பிரதி அதிபர் ஷேக் நுவைஸ் மக்கி அவர்கள், அவளோடு இணைந்திருக்கின்ற எமது ருஸ்மின் எக்ஸ்போ நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் எஸ்.டி. ருஸ்மின் அவர்கள், அதுபோல எமது அனைத்து நல்லுள்ளங்களையும் நாங்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொண்டு கிராத்தோடு இந்த நிகழ்வினை நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். நிகழ்வினை கிராத்தோதி ஆரம்பித்து வைத்து தருவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது கல்முனை அல்-ஹாமி அரபு கல்லூரியினுடைய மாணவன் அல்-ஹாஃபில் H.M. யாசிர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلينظر الإنسان إلى طعامه أنا صببنا الماء صبا ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا متاعا لكم ولأنعامكم. فإذا جاءت الصاخة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه
وجوه يومئذ مسفرة ضاحكة مستبشرة ووجوه يومئذ عليها غبرة ترهقها قترة أولئك هم الكفرة الفجرة صدق الله العظيم. கிராத்தோதி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைத்து தந்த கல்முனை அல்ஹாமி அரபு கல்லூரியினுடைய மாணவன் அல்ஹாஃபில் எச்.எம். யாசிர் அவர்களுக்கு நாங்கள் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அலைட் சிக்கன் நிறுவன திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். தாருஷாஃபா முகநூல் தொலைக்காட்சியூடாக நேரடியாக இது அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிகழ்வில் தலைமை உரையுடன் வரவேற்புரை வழங்குவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எமது அலைட் சிக்கன் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் எஃப்.எம். ரைஸான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய இந்த எலைட் சிக்கன் நிறுவன திறப்பு விழாவுக்காக வேண்டி எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த இடத்திலே இந்த விழா இந்த சிறப்பாக நடப்பதற்கு அனைத்து விடயங்களையும் இலகுபடுத்தி தந்த வல்ல ரப்புல் ஆலமீனுக்கு முதல் நன்றியை கூறியவனாக, அன்பார்ந்த உறவுகளே, இந்த நிறுவனம் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், எங்களுடைய ஊர்களிலே இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் தரமான இறைச்சி வகைகளை கொடுக்க வேண்டும், அதுவும் நியாயமான முறையிலே நியாயமான விலையிலே நாங்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கடைக்கு ஒருவர் ஒரு உணவு வாங்குவதற்கு வருவாராக இருந்தால், உதாரணத்திற்கு ஒரு கோழி வாங்குவதற்கு வருவாராக இருந்தால், அன்றைக்கு அவர் சமைப்பதற்குரிய அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்திலே பெற்று செல்லக்கூடிய முறையிலே இந்த நிறுவனத்தை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிறுவனத்துடைய ஒரு நோக்கம் இருக்கின்றது என்னவென்றால், நேற்று நான் பொருள் வாங்கினேன், நாங்கள் அந்த பொருளிலே திருப்தியானவர்களாக நாங்கள் திருப்தி அடைந்து விட்டோம் என்பதுதான் இந்த நிறுவனம் திறப்பதற்கு எங்களுடைய வெற்றியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கல்முனை பிராந்தியத்திலே இப்படியான ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு காட்சியறை திறக்கப்பட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக என்னுடைய சகோதரர் என்னிடத்திலே கூறிக்கொண்டிருந்தார். அந்த அடிப்படையிலே இப்படியான ஒரு விடயத்தை திறக்க வேண்டும் என்று ஆசை என்னுடைய உள்ளத்திலும் ஏற்பட்டது. அந்த காரணத்தால் இந்த விடயத்திலே நான் இறங்கி பார்ப்போம் என்ற தவக்கல் அல்லாஹ்விடத்திலே வைத்துவிட்டு, அல்ஹம்துலில்லாஹ், மிகவும் கோலாகலமான முறையிலே இந்த நிறுவனம் இப்போது திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிறுவனம் வெற்றியின் பாதையிலே செல்ல வேண்டும், மக்களுக்கு சிறந்த முறையிலே சேவைகளை வழங்க வேண்டும் என்ற உன்னதமான உங்களிடத்திலே பிரார்த்தனையை எதிர்பார்த்தவனாக இந்த நிறுவன திறப்பு விழாவுக்காக வேண்டி என்னுடைய அழைப்பை ஏற்று குர்நாகல் மாவட்டத்திலே இருந்து இந்த விழாவுக்காக வேண்டி பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ப்ரோஃபிட் நிறுவனத்தின் உரிமையாளர் எஸ்.எம். அர்ஹம்போஸ் அவர்களுக்கும் நன்றியை கூறியவனாக, இந்த திறப்பு விழாவுக்காக வேண்டி இந்த இடத்திலே என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை கூறியவனாக, வல்லவன் ரஹ்மான் இந்த நிறுவனத்தை சிறந்த முறையிலே நடத்தி செல்ல வேண்டும், இந்த நிறுவனம் உயர்ந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்ற
உங்களுடைய உன்னதமான பிரார்த்தனையை எதிர்பார்த்தவனாக என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளிடுகின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிகழ்விலே வரவேற்புரையுடன் தலைமை உரையை வழங்கிய எமது எலைட் சிக்கன் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் FM ரைசான் அவர்களுக்கு நாங்கள் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற மருதமனை தாருல் ஹுதா மகளிர் அரபு கலாசாலையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் ஜிஃபான் மதனி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு நிகழ்வில் அடுத்து அவர்களுடைய உரைக்குள் நாங்கள் செல்கின்றோம். எமது எலைட் சிக்கன் நிறுவன திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே அடுத்து உங்கள் மத்தியிலே உரை வழங்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மருதமுனை தாருல் ஹுதா மகளிர் அரபு கலாசாலையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் ஜிஃபான் மதனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பிஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பாத். உண்மையில் மிகவும் மகிழ்ச்சிகரமான இந்த நிகழ்வில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம். உலமாக்கள், சிறப்பதிதிகள், விருந்தாளிகள் என்று பல பகுதிகளிலும் வந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த நோக்கத்தை வெற்றிகரமாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். உண்மையில் இன்றைக்கு சமுதாயத்துக்கு மத்தியில் வியாபாரம் என்பது ஒரு மாஃபியாவாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்லாம் இந்த தொழுகையை வலியுறுத்திய அதே தருவாயில் நோன்பு என்பதை எப்படி பிடிக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம், ஜகாத் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற அதே தருவாயில் வியாபாரமும் இஸ்லாம் ஒரு பகுதியாக பேசிக்கொண்டே இருக்கிறது. தொழுகையை முக்கியத்துவப்படுத்தியது, ஜகாத்தை முக்கியப்படுத்தியது, தொழுகை, ஜகாத், நோன்பு என்பது எப்படியானது என்பது போன்று வியாபாரம் என்கின்ற ஒரு பாடமும் இஸ்லாம் போற்றுகிறது. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்துக்கு மத்தியில் இந்த வியாபாரம் என்று வந்தால் இஸ்லாம் விரும்பாத அத்தனை செயற்பாடுகளும் நடைபெறுகிறது. ஒன்று, வியாபாரத்தில் பொய், புரட்டுதல், ஏமாற்றம், மோசடி செய்கின்ற ஒரு நிலைதான் வியாபாரமாக இருக்கிறது. ஆனால் அதுக்கெல்லாம் மாற்றமாக இந்த நிறுவனம் இப்படியும் செய்யலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் நல்ல ஒரு முறையில் சரியாக பொருட்களை உண்மைத்தனத்தை சொல்லி வியாபாரம் செய்கின்ற ஒரு வியாபார ஸ்தாபகமாகத்தான் இது ஸ்தாபிக்கப்படுகிறது. இதனால் நிச்சயமாக இஸ்லாம் அந்த வியாபாரத்தில் பரக்கத்தை வைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இஸ்லாம் உதாரணமாக வியாபாரத்தில் மோசடி என்பது செய்யக்கூடாது என்பதை பகிரங்கமாக சொன்ன மார்க்கம் தெளிவாக அந்த பொருளினுடைய நிலைப்பாடை சொல்லி விற்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு சமுதாயத்தில் எவ்வளவு கூடுதலான லாபங்களை ஈட்டிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் வியாபாரங்கள் செய்கிறார்கள். எந்த பொருட்களை எடுத்தாலும் சரி, அது இதுதான் அதுவா என்று சொல்லுவதை விட எந்த பொருளை எடுத்தாலும் அதில் எப்படி லாபம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பில் தான் வியாபாரங்கள் நடைபெறுகிறது. ஆனால் அல்லாஹ்வினுடைய உதவியினால் நம்முடைய இந்த வியாபாரத்தை இந்த தொழிலை ஆரம்பிக்கும் முகமாக நம்முடைய சகோதரர் அல் ஹாஃபில் மௌலவி ரைசான் ஹாமி அவர்கள் எப்பவுமே சொல்லுவார்கள், வியாபாரத்தை நியாயமாக நல்ல முறையில் செய்கிற போது ஷேக், அது கொஞ்சமாக இருந்தாலும் அதில் பரக்கத்திருக்கிறது என்று சும்மா பேசுகின்ற போதே சொல்லுவார். எனவே அவர் அல்லாஹ்வை பயந்த ஒரு நிலையில் இன்ஷா அல்லாஹ் அந்த வியாபாரத்தை செய்வார். நிச்சயமாக அவருக்கு அது வெற்றிகரமாக அமையும் என்பதை இங்கே வந்திருக்கின்ற இந்த குழுவின்கள் மூலமாகவும் நேரடியாக பார்வையாளர்களாக பார்க்கக்கூடியவர்கள் மூலமாகவும் நாம் இன்ஷா அல்லாஹ் அது வெற்றியின் பாதையாக அமையும். இந்த வியாபாரம் இப்படி செய்வது என்பது ஏனைய வியாபாரம் செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு படிப்பினையாக அமையப்பெறும். அல்லாஹு தாலா அவருடைய அந்த தொழில் முயற்சியை நல்ல பரக்கத்தாகவும் ஆக்கி சமுதாயத்துக்கு மத்தியில் வியாபாரம் என்றால் இதுதான் என்ற ஒரு பாடத்தையும் போட்ட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு அல்லாஹு தாலா அவருக்கு மென்மேலும் அவருடைய தொழிலில் எல்லாவற்றிலும் பரக்கச் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
நிகழ்விலே விசேட உரை வழங்கிய எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய மருதமுனை தாருல் ஹுதா மகளிர் அரபு கலாசாலையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் ஜிஃபான் மதனி அவர்களுக்கு எங்களது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்விலே அடுத்ததாக ப்ராஃபிட் நிறுவனத்தின் தீவனங்கள் ஊடாக வளர்த்தெடுக்கப்பட்ட கோழி பண்ணையில் இருந்து எடுக்கப்பட்ட பசுமையான கோழிகளே எமது எலைட் நிறுவனத்திலே இருக்கிறது. எனவே எலைட் சிக்கன் நிறுவனத்தினை நாடி வருகின்றவர்கள் நீங்கள் சந்தோஷமாக வந்து ஹலால் சிக்கனை உரிய முறைப்படி பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே தான் எமது கொஸ்மோ ஃபீட் மீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய நார்த் ஈஸ்ட் ரீஜனல் மேனேஜராக இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் எஸ்டி ரிஸ்வான் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். ப்ராஃபிட் நிறுவனத்தினுடைய இந்த தீவனங்கள் பற்றி சில வார்த்தைகளை உங்களோடு பகிரப் போகின்றார்கள். உண்மையிலே எமது ரிஸ்வான் அவர்கள் இருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையிலே இந்த ப்ராஃபிட் நிறுவனமாக தயாரிக்கப்படுகின்ற இந்த தீவனங்கள், கால்நடைக்கான தீவனங்கள் இருக்கிறது. குறிப்பாக எமது இந்த எலைட் சிக்கன், இந்த சிக்கனுடைய தரமும் ருசியும் நாங்கள் அறிய இருக்கின்றோம். உங்களுடைய இந்த ப்ராஃபிட் இந்த தீவனங்கள் பற்றி சில வார்த்தைகள், எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, எங்கிருந்து இதற்குரிய மூலப்பொருட்கள் எடுக்கின்றீர்கள், எவ்வாறு இந்த நீங்கள் விநியோகஸ்தர்களை நாடி எவ்வாறு நீங்கள் இதில் செயற்படுகின்ற விடயங்களை நீங்கள் கூற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது நிறுவனம் 1997ஆம் ஆண்டிலிருந்து விலங்கு உற்பத்தி பொருட்களான புரோய்லர் உற்பத்திகளுக்கான தீவனங்களை உற்பத்தி செய்து வருகின்றது. மற்றும் முட்டைக்கோழிகளுக்கான உணவுகளையும் மாடுகளுக்கான தீவனங்களையும் நாங்கள் உற்பத்தி செய்து வருகின்றோம். சுமார் 3 தசாப்தங்களாக இவ்வுற்பத்தியை நாங்கள் மேற்கொண்டு வருகின்ற இவ்வேளையில் பொதுவாக நாங்கள் இவ்வாறான உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளிலிருந்தே நாங்கள் அதன் தரத்தை பேணும் முகமாக மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்கின்றோம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளிலிருந்து சோளம், சோயா மற்றும் ஆன்டிபயோட்டிக்குகள் இல்லாமல் உணவுகள் மூலமாகவே நாங்கள் இத்தீவனங்களை வழங்கி மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலே இவ்வாறான ஒரு உற்பத்தியை மேற்கொண்டு இந்த கோழி வளர்ப்பை நாங்கள் செய்து வருகின்றோம். பொதுவாக புரோய்லர் கோழி வளர்ப்பு என்றாலே எல்லோரும் அது மருந்து கோழி, மருந்தின் மூலம்தான் இதை வளர்க்கின்றார்கள் என்ற ஒரு கற்பனை வாதம் ஒன்று இருக்கின்றது. ஆனால் புரோய்லர் உற்பத்தியை பொறுத்த மட்டிலே எமது நாடுதான் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையில் இருக்கின்றது. வெளிநாடுகளை பொறுத்த மட்டில் சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலே இவ்வாறான உற்பத்திகள் பில்லியன் கணக்கிலே செய்கின்றார்கள். ஆனால் நாம் இப்பவும் அது மருந்து கோழி, அதை சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எமது நிறுவனம் இந்த மருந்துகளை எல்லாம் தாண்டி அதுக்கான மூலப்பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை உற்பத்தி செய்து இப்போ நான் நினைக்கின்றேன் இலங்கையிலே ஒரு முன்னணி நிறுவனமாக எமது நிறுவனம் திகழ்கின்றது. கடந்த 3-4 வருடங்களாக எமது நிறுவனம் ஒரு இலங்கையிலேயே ஒரு பாரிய ஒரு உற்பத்தியை ஏற்றி நாங்கள் கோழி குஞ்சுகளை உற்பத்தி செய்கின்றோம். சென்ற மாதம்தான் தீவினம் அதுக்குரிய கோழி குஞ்சுகளை உற்பத்தி செய்து எங்களது நிறுவனம் மூலமே எல்லாவற்றையும் நாங்கள் விநியோகம் செய்து வருகின்றோம். அந்த வகையில் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி மக்களுக்கு. கோழி குஞ்சு, கோழி தீவனம் எல்லாமே எங்களது கொஸ்மோ நிறுவனத்தின் உரிமையாளர் அதுக்குரிய ஏற்பாடுகளை எங்களுக்கு செய்து தந்திருக்கின்றார். அந்த வகையிலே இது ஒரு மருந்துகளற்ற ஒரு அனைவரும் சாப்பிடக்கூடிய ஒரு புரத தேவையுள்ள ஒரு இறைச்சியாகவே நாங்கள் இதை கருதுகின்றோம். உண்மையிலே நீங்கள் சொன்னது போன்று ப்ராஃபிட் இந்த தீவனத்தின் ஊடாக வளர்த்தெடுக்கப்படுகின்ற இந்த கோழிகளை நாங்கள் எத்தனை நாளையிலே நாங்கள் சாப்பிட முடியும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். சாதாரணமாக புரோய்லர் கோழியை பொறுத்தவரையிலே 35 தொடக்கம் 42 நாட்கள் வரையிலே அதை உண்பதற்குரிய அந்த தன்மையை அது அடைகின்றது. வளர்ந்து வரும் நாடுகளிலே 32-33 நாட்களிலே அதுக்குரிய இதுகளில். ஆனால் இலங்கை பொறுத்த மட்டையில் எமது அந்த கிளைமேட், அந்த வெப்பநிலை சூழல் நிலை காரணமாக அந்த கோழி வளர்ச்சி என்பது ஒரு 35 தொடக்கம் 42 நாட்கள் வரை அதன் வளர்ச்சி இருக்கின்றது. எனவே 30 நாட்களை தாண்டியவுடன் அது மனித நுகர்வுக்கு ஏற்ற வகையில் அது அமைகின்றது. அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அதில் இருக்கின்ற அந்த
புரத சத்து வந்துட்டு 30 நாட்களுக்கு பிறகு வந்துட்டு மனிதனுக்குரிய வகையிலே அது அமைகின்றது, எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அதை சாப்பிட முடியும். நிச்சயமாக இணைந்து உங்களது கொஸ்மோ மீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய இந்த தயாரிப்பில் இருக்கின்ற ப்ரோஃபிட் தீவனத்தின் தன்மைகள் பற்றியும் அதனுடைய விடயங்களை பற்றியும் தெரிவித்தீர்கள். உங்களுக்கு நாங்கள் உளப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். உங்களுடைய நிறுவனத்துடைய தலைவர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். எமது இந்த கல்முனை மண்ணை நாடி வந்திருக்கின்ற கொஸ்மோஃபீட் மீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய தலைவராக இருக்கின்ற எஸ்.எம். அர்ஹம் அவர்கள், உண்மையிலே அவர்களை நாங்கள் நன்றியுடன் வரவேற்றுக் கொண்டு நிகழ்வில் அடுத்ததாக நன்றி உரை வழங்க நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். எங்களோடு இந்த நிறுவன திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே இணைந்திருக்கின்ற கல்முனை அல்ஹாமியா அரபு கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர், கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அஷேக் யூ.எல். அப்துல் கஃபூர் ஃபலாஹி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நன்றி உரை வழங்க. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இங்கு வீட்டிற்கும் பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாத்தை இந்த உலகத்தில் தூய்மையான வடிவில் உருவாக்கி அதிலும் பல தாவா பணிகளையும் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தோற்றுவித்து விசேடமாக அவர்களுடைய பிரதான தொழிலாக வியாபாரமாகவே தான் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்திலிருந்தே 12 வயசிலிருந்தே இந்த வியாபாரத் துறையில் அனுபவம் பெற்று அதை சிறப்புமிக்க ஒரு தொழிலாகவும் அதை ஆக்கி அதற்கான சட்ட விரிவுரைகளையும் அமைத்து தந்து குர்ஆன் மூலமும் ஹதீஸ் மூலமும் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த நிறுவனம் ஒரு ஹாஃபில், ஒரு மௌலவி ரைசான் அவர்களுடைய பணிப்பின் பேரில் அவருடைய பணிப்பாளராக இருந்து இந்த நிறுவனத்தை நடத்துவது உண்மையாகவே எங்களுடைய ஹஸரத் அவர்கள் சொன்னது போன்று இது சீராகவும் சிறப்பாகவும் நடைபெறும். அதோடு மட்டுமல்ல, இஸ்லாமிய அடிப்படையில் புனிதமாக நடைபெறும். சட்ட ரீதியாக பிழைகள் இல்லாமல் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறு இதில் நிறைய பேர் பங்கு கொண்டு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வியாபார நிறுவனமாக இது மாறும். அல்லாஹு தஆலா இதை நிச்சயமாக மாற்றுவான் என்பதற்கு இந்த மாதிரி இதனுடைய திறப்பு விழாவே ஒரு சிறப்பன்மையாக இருக்குகின்றது. எனவே இந்த சிறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு, இந்த விழாவில் கலந்து கொண்டு இதனை சிறப்பித்த அனைவர்களுக்கும், விசேடமாக இதனுடைய பணிப்பாளர், இதனை வழிநடாத்துகின்ற பெரியார்கள் மற்றும் இந்த விழாவுக்கு வருகை தந்து இங்கே இதை பற்றி எங்களுக்கு போதனை செய்த எங்களுடைய ஹஸரத் அவர்கள், மற்ற பெரியார்கள், இங்கே வந்திருக்கின்ற சகோதரர்கள் அனைவர்களுக்கும் இந்த விழாவின் சார்பாக நான் நன்றி கூறி ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா என்று துஆ செய்து விடைபெறுகின்றேன். வஆகிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்விலே நன்றி உரை வழங்கிய கல்முனை அல்ஹாமியா அரபு கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர், கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஷேக் யூ.எல். அப்துல் கஃபூர் ஃபலாஹி அவர்களுக்கு எங்களது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். எங்களது நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற கல்முனை அல்தாஃப் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நிறுவனத்துடைய உரிமையாளர், அதனுடைய பணிப்பாளர் அமீர் அவர்கள், அவருடைய
பிள்ளைகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் நாங்கள் உளப்பூர்வமான நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுதோ எங்களது வியாபார நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். உத்தியோகமாக முதலாவது வியாபாரத்தினை இப்பொழுது நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். கல்முனை பீச் வீதியிலே இப்பொழுது அமைந்திருக்கின்ற எலைட் சிக்கன் நிறுவன திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நிறுவனத்தை நாடி வருகின்ற எமது வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பம்சமாக நாங்கள் மசாலா பொருட்கள், முட்டை வகைகள், எண்ணெய் வகைகள், அரிசி வகைகள் என்று அத்தனையும் ஒரே குறைகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இப்பொழுது முதலாவது வியாபாரம் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற எமது முன்னிலை அதிதியாக இருக்கின்ற எமது RSK குளோபல் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டர் எஸ் ஃபவுசர் அவர்களுக்கு நாங்கள் உளமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்வுடைய தலைமையாக இருக்கின்ற எமது நிறுவனத்துடைய பணிப்பாளர் FM ரைசான் அவர்களுக்கும் நாங்கள் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்து எங்களை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கோஸ்மோஃபீட் மீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய SM அர்ஹம் அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோல கௌரவ அதிதிகள் வரிசையிலே இணைந்திருக்கின்ற கோஸ்மோ ஃபீட் மீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய நார்த் ஈஸ்ட் ரீஜனல் மேனேஜர் அன்புக்குரிய சகோதரர் ST ரிஸ்வான் அவர்களோடு இணைந்திருக்கின்ற கல்முனை அல்ஹாமியா அரபு கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர் கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஷேக் UL அப்துல் கபூர் ஃபலாஹி அவர்களோடு இணைந்திருக்கின்ற எமது கண்ணியத்துக்குரிய உலமா மருதமுனை தாருல் ஹுதா மகளிர் அரபு கலாசாலையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் எங்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஷேக் ஜிஃபான் மதனி ஹசரத் அவர்களுக்கும் நாங்கள் எங்களது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல எங்களோடு இணைந்திருக்கின்ற மருதமுனை தாருல் ஹுதா மகளிர் அரபு கலாசாலையினுடைய பிரதி அதிபர் கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஷேக் நுவைஸ் மக்கி அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் எமது உளமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். கல்முனை பிரதான வீதியிலே அமைந்திருக்கின்ற அல்தாஃப் ரெஸ்டாரண்ட் அதன் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அதனுடைய உரிமையாளர் சகோதரர் அமீர் அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் உளமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல அப்துல்லா மென்ஸ்ஃபியா நிறுவனத்துடைய உரிமையாளர் அப்துல்லா அவர்களுக்கும் நாங்கள் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு எங்களது நிறுவனத்தினை நாடி வந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களோடு இப்பொழுது இணைந்திருக்கின்ற கண்ணியமிக்க உலமா அல் ஹாஃபில் அஷேக் சில வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். குறிப்பாக எலைட் சிக்கன் நிறுவனம் எமது கிழக்கு மண்ணிலே பல நிறுவனங்கள் அமைந்திருந்தாலும் கூட இந்த எலைட் சிக்கன் நிறுவனம் ஒரு தனித்துவமான தன்மையை பெற்றிருக்கிறது. குறிப்பாக ப்ரோஃபிட் தீவனங்களை கொண்டு வளர்க்கப்படுகின்ற இந்த கோழி இறைச்சி வகைகளை நீங்கள் கல்முனைக்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள். சந்தோஷமாக இருக்கிறது. முதல் கண் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அல்லாஹ் தஆலாவுடைய அந்த பரக்கத்தும் உங்களுக்கு அருள வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு நாங்கள் இப்பொழுது நீங்கள் இந்த கொண்டு வந்திருக்கின்ற இந்த சிக்கன் வகைகளை வாடிக்கையாளர்களுக்கு எவ்வாறான முறையிலே நீங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றீர்கள்? இந்த கோழி இறைச்சியை பொறுத்த மட்டிலே ஆன்டிபயோட்டிக் இல்லாத எந்த மருந்து வகைகளும் இல்லாத உணவினால் உற்பத்தி செய்யப்பட்ட அதனுடைய தீன் வகைகளை கொண்டு வளர்க்கப்பட்ட தரமான கோழிகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதே முறையிலே எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு எந்த முறையிலே இந்த இறைச்சி வகைகள் தேவைப்படுகின்றதோ, உதாரணத்திற்கு அது லெக் பீஸாக இருக்கலாம், செஸ் பீஸாக இருக்கலாம், அல்லது சிக்கனுடைய பார்ட்ஸாக இருக்கலாம், இப்படி எந்த முறையிலே வாடிக்கையாளர்கள் விரும்புகிறார்களோ அப்படியான முறைகள் அனைத்திலும் அவர்கள் எலைட் சிக்கன் என்ற இந்த நிறுவனத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற மகிழ்ச்சியான ஒரு செய்தியை எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு கூறிக்கொள்கின்றோம். உண்மையிலே இவ்வாறு இந்த கோழி இறைச்சி வகைகளை பெறுகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் நாளை வெள்ளிக்கிழமை வகையிலே எமது பிரதேசம் எங்கும் வீடுகளிலே அதாவது சாப்பாடு மணக்கும். அந்த அவ்வாறு பிரியாணியை செய்கின்ற
இங்கே மசாலா பொருட்கள் இருக்கிறது, எண்ணெய் வகைகள் இருக்கிறது. இதனையெல்லாம் நாங்கள் ஒரே கூரையிலே வழங்க வேண்டும் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டதை பாரு. இன்னும் ஒரு வாடிக்கையாளர் கேட்டிருந்தால் இங்கே கேஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தார். எதிர்காலத்திலே அதுவும் இங்கே விற்பனைக்காக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது பற்றியும் சொல்லுங்கள். நிச்சயமாக எங்களுடைய உறவுகள் வெள்ளிக்கிழமையை பொறுத்த மட்டிலே மிகவும் நெருக்கடியான ஒரு நிலைமையை எங்களுடைய ஊர் சந்தித்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே வாடிக்கையாளர்கள் ஒரு இடத்திலே அனைத்து பொருட்களையும் ஒரே குடையின் கீழ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம் நீண்ட நாட்களாக என்னிடத்திலே இருந்து வந்தது. அந்த அடிப்படையிலே கொஸ்மோஃபிட் நிறுவனத்தின் ரீஜனல் மேனேஜராக இருக்கின்ற என்னுடைய சகோதரர் ரிஸ்வான் அவர்களுடைய தலைமையிலே இப்படியான ஒரு முறையிலே இப்படியான ஒரு கடையை திறக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி, ஒரு செயற்பாடாக அவர் என்னிடத்திலே சில ஆலோசனைகளை முன்வைத்தார். அந்த அடிப்படையிலே நிச்சயமாக இப்படியான ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று பல முறை நாங்கள் யோசித்தும் இது எப்போது எந்த முறையிலே சாத்தியமாகும் என்ற பல மஷூராக்களுக்கு மத்தியிலே ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பரும் ஒரு பயணத்தை முடித்து வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இப்படியான ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த இடத்திலே முடிவெடுத்து, அது மிகவும் நீண்ட காலமாக செல்லவில்லை. அல்லாஹுடைய உதவியால் ஒரு மாதத்திற்குள் அதற்குரிய அனைத்து விடயங்களையும் நடப்பதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு உதவி செய்தான். அந்த அடிப்படையிலே எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், இன்று எங்களுடைய நிறுவனத்திற்கு எங்களுடைய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வேண்டி வருகின்ற வாடிக்கையாளர்கள் நேற்று உங்களிடத்திலே வந்து வாங்கியது எங்களுக்கு திருப்தியாக இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்ற ஒரு வார்த்தை, அது எங்களுடைய வெற்றிக்கு போதுமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய இந்த நிறுவனம் முன்னேற்ற பாதையிலே செல்ல வேண்டும், இன்னும் மேலும் வளர்ச்சியடைய வேண்டும். இதற்கு பின்னாலும் இதன் மூலமாக பல அபிவிருத்திகளை நிச்சயமாக நாங்கள் செய்ய இருக்கின்றோம். எனவே வல்லவன் ரஹ்மான் அவைகள் அனைத்திற்கும் எங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வான். உங்களுடைய பிரார்த்தனைகளும் எங்களை சேர்த்து கொள்ளுங்கள் என்று உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்திலே நான் கேட்க வேண்டும். குறிப்பாக எமது பிரதேசத்திலே பிரதான வீதிகளிலே தான் கடைகள் எல்லாம், நிறுவனங்கள் எல்லாம் திறந்து வைக்கப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் கூட நீங்கள் இப்பொழுது பீச் வீதியிலே இந்த நிறுவனத்தினை நீங்கள் திறந்து வைத்திருக்கின்றீர்கள். உண்மையிலே அது ஒரு சந்தோஷமான விஷயம். என்று சொன்னால் எங்களது ஊருக்குள்ளே இருக்கின்ற பெண்கள் கூட இங்கே வருகை தந்து இந்த சிக்கன் வகைகளை ருசியான சிக்கன் வகைகளை பெற்றுக்கொள்ள முடியும், தரமான சிக்கன் வகைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் இந்த உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டது? நிச்சயமாக நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு 100% உண்மையான விடயம் என்னவென்றால், தற்போது எங்களுக்கு பிரதான வீதியாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பீச் வீதியாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எந்த நேரத்தை எடுத்துக்கொண்டாலும், காலை நேரமாக இருந்தாலும் சரி, மாலை நேரமாக இருந்தாலும் சரி, இரவு நேரமாக இருந்தாலும் சரி, பகல் நேரமாக இருந்தாலும் சரி, பிரதான வீதியிலே இருக்கக்கூடிய கிரோடை விட அதிகமான கிரோட் எங்களுடைய பீச் வீதியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் எங்களுடைய பீச் வீதியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் தற்போது அது மிக பெரும் ஒரு பஜாரான ஏரியாவாக மாறிவிட்டதை, ஒரு வியாபார தலமாக மாறிவிட்டதை நாங்கள் அனைவரும் அறியக்கூடிய ஒரு உண்மையான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த காரணத்தால் தான் இப்படியான ஒரு முடிவை எடுத்து இந்த இடத்திலே திறக்க வேண்டும் என்று பல மஷூராக்களுக்கு பின்னால் அல்லாஹுடைய உதவியோடு இந்த இடத்திலே நாங்கள் திறந்தோம். முக்கியமான விடயம் என்னவென்றால், வீடுகளிலே இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், உங்களுக்கு இந்த நிறுவனத்திலே ஏதாவது பொருட்கள் தேவைப்பட்டால் டெலிவரி மூலமாக, ஹோம் டெலிவரி மூலமாக அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கும் இந்த எலைட் சிக்கன் நிறுவனம் தயாராகி கொண்டிருக்கின்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடத்திலே நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். நிச்சயமாக வீடுகளுக்கு தேவையான சிக்கன் வகையில் நீங்கள் வீடுகளுக்கு கொண்டு செல்ல இருக்கின்றீர்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் திரையிலும் காண்பிக்கப்படுகிறது. 07693623430
075076 என்ற எமது எலைட் சிக்கன் நிறுவனத்துடைய இந்த தொலைபேசி இலக்கங்கூடாக அழைத்தாலும் உங்களுக்கு வீட்டுக்கே உங்களுக்கு சிக்கன் வந்து சேரும். கோழி இறைச்சி, தரமான கோழி இறைச்சி வந்து சேர இருக்கிறது. நாங்களும் கேட்டிருந்தோம், ஏன் எமது எலைட் சிக்கன் நிறுவனத்தை நாங்கள் நாட வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தார் போல் இப்பொழுது எங்களது ரைசான் சகோதரர் அவர்கள் இந்த விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். இறுதியாக மகரிப் தொழுகைக்கான அதான மொழிக்க இருக்கிறது. இறுதியாக எமது வாடிக்கையாளர்களுக்கு, எமது பிரதேச மக்களுக்கு நீங்கள் சொல்கின்ற ஒரு விடயம். எங்களுடைய
இப்போது இந்த நிறுவனத்துடைய தலைவராக இருக்கின்ற முகாமைத்துவ பணிப்பாளராக இருக்கின்ற அலைன்சிக்க நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அஷேப் அவர்கள் எங்களோடு இணைந்து சில வார்த்தைகளை சொல்லியிருந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் உலகமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டோம். வளர்க்கப்பட்ட இந்த கோழி வழிபடுகளை கல்முனை மண்ணிலே முதல் முறையாக நவீன கருவூக்க காட்ட காட்சியாக இப்பொழுது
பெற்றுக்கொண்டு நீங்கள் சுவைத்து பார்த்தாலே சமைத்து சுவைத்து பார்த்தாலே அதனை கண்ணூடாக பார்க்க கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் உலமார்ந்த நன்றிகளை சொல்ல கடவுள். ஆரம்பத்திலே நிகழ்விலை ஆரம்பித்ததிலிருந்து இதுவரைக்கும் நின்று எவ்வாறு இது வழங்கப்படுகிறது என்பதை பற்றி அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு இந்த இடத்திலே நாங்கள் நேரலை நாங்கள் உண்மையிலே இந்த நிறுவன சிறப்பு விழா சிறப்பு விரும்போடு எங்களோடு இணைந்திருந்த எமது நிகழ்வுடைய முன்னிலை அதிதி RSK Global Trading Private Limited நிறுவனத்திலே முகாமைத்துவ பணிப்பாளர் அவர்கள் நிகழ்வுடைய தலைமையாக நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அஷேக் அல் ஹாஃபில் FM ரைசான் அவர்கள், அதுபோல பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்த கொஸ்மோஃபீட் மீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய தலைவர் SM அர்ஹம் அவர்கள், அவர்களோடு இணைந்த கௌரவ அதிதி எமது கொஸ்மோஃபீட் மீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய நார்த் ஈஸ்ட் ரீஜனல் மேனேஜர் ரிஸ்வான் அவர்கள், அவர்களோடு இணைந்த எமது கண்ணியமிக்க உலமாக்கல் கல்முனை அல்ஹாமியா அரபு கலாசாலையுடைய முன்னாள் அதிபர் அஷேக் UL அப்துல் கஃபூர் ஃபலாஹி அவர்கள், அவர்களோடு இணைந்து இந்த நிறுவன திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே விசேட உரை வழங்கிய மருதமுனை தாருல் ஹுதா மகளிர் அரபு கல்லூரியினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் ஜிஃபான் மதனி அவர்கள், அவர்களோடு இணைந்திருந்த எமது அன்புக்கு மதிப்புக்கும் உரிய கல்முனை பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற அல்தாஃப் ரெஸ்டாரண்ட் நிறுவனத்துடைய உரிமையாளர் அமீர் அவர்கள், அப்துல்லா மென்ஸ்வேயா நிறுவனத்துடைய உரிமையாளர் அப்துல்லா அவர்கள், அவர்களோடு இணைந்திருந்த மருதமுனை தாருல் ஹுதா மகளிர் அரபு கலாசாலையுடைய பிரதி அதிபர் அஷேக் நுவைஸ் மக்கி அவர்கள், அவர்களோடு இணைந்திருந்த ரிஸ்மின் எக்ஸ்போ நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் ரிஸ்மின் அவர்களுக்கும் நாங்கள் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே நாங்களும் இந்த அலைட் சிக்கன் நிறுவன திறப்பு விழா சிறப்பு நிகழ்வில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்விலே சந்திப்போம். இந்த அலைட் சிக்கன் நிறுவன திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே எங்களோடு இணைந்து நேரலை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த எமது அன்புக்குரிய சகோதர நண்பர் தாரிக் அவர்களுக்கும் நிறுவனத்துடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே இணைந்திருந்த ஸ்டுடியோ AC மருதமுனை அதனுடைய உரிமையாளர் அவாஸ் அவர்களுக்கும் எமது இந்த நிறுவன திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே துல்லியமாக ஒலி அமைப்பினை வழங்கிய கல்முனை ஃபைனான்ஸ் சவுண்ட் சிஸ்டம் அதனுடைய நிறுவனர் சிராஜ் அவர்களுக்கும் நாங்கள் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே நாங்களும் இந்த நிகழ்விலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்விலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.